முருகனுக்கு ரோஷரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே ஹிருதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அத்வய தாரக உபனிஷத்தில் 6வது மந்திரத்தை பேசலாம், விசாரம் செய்யலாம். இதில் தாரகம் அத்வய தாரகம் அப்படின்னு வார்த்தையை ஒரு மாறுபட்ட கோணத்தில் சொல்லுது. தாரகம் அப்படின்னு சொன்னால் நம்மளை கடத்தி செல்வது, இறை உணர்வுக்கு கடத்தி செல்வது, பிரம்மஸ்வரூபத்துக்கு கடத்தி செல்வது, சம்சார சாகரத்திலிருந்து கடத்தி செல்வதுன்னு ஒரு அர்த்தம். ஓங்காரம் அப்படின்னு ஒரு அர்த்தம், 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் தாரகம்ங்கிற ஒரு ஸ்டார். தாரகம்னா நட்சத்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தாரகம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். நட்சத்திரங்கிறது என்ன? ஒரு வெளிச்சம். வெளிச்சம்தான் பிரம்மம். அந்த அர்த்தத்துலேயும் 3 அர்த்தத்தில் கடத்தி செல்வதுங்கிற ஒரு அர்த்தமும் ஓங்காரங்கிற ஒரு அர்த்தத்தையும் ஓங்காரங்கிற ஒரு அர்த்தம், ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் 3 அர்த்தத்தை கொடுக்குது. இதில் முதல்ல சுஷ்மனா நாடிய கவனம் செலுத்தி அதில் குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய இந்த உயிரானது சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சத்தோடு கனெக்ட் ஆகணும். அந்த ரூட்டை கொடுக்கறது, அதில் பயணிக்கிறது. மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் ஒரு சக்தியானது ஒரு ஃப்ளோவில் இருக்குது. அந்த சக்தி தான் உயிர். அது உடம்பு ஃபுல்லாக பரவி இருந்தாலும் அந்த தாரகம்னு சொல்லக்கூடிய சத்தோட சேரக்கூடிய முயற்சியை செய்வது. அதுக்கு சாம்பவி முத்ரா, உருவமத்தியில் 2 கண்ணையும் மேல் நோக்கி பகிடெடுக்கிற இடத்துல தியானிக்கணும். ஒரு மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜி எல்லாத்தையும் விட்டுட்டு நேத்தின்னு சொல்லி இதுவல்லன்னு சொல்லி ஒரு வெளிச்சம் ஒன்று இறுதியானதாக இருக்கும். அதுதான் நான், அதுதான் உயிர். அதை தியானிக்க அது பிரகாசிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து தாரக மந்திரத்தினுடைய ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லிக்கிட்டே வந்துச்சு. அதில் ஒரு யோகியானவன் தன்னுடைய புருவமத்தியில் அவன் தியானிக்க அவனுக்கு பலவிதமான வர்ணஜாலங்கள், காட்சிகள் இதெல்லாம் தெரியும். முதல்ல அந்தர லட்சிய லட்சணம், அந்தர லட்சய லட்சணம்னு ஒரு வார்த்தையை சொன்னது 5வது மந்திரத்தில். அந்தர லட்சியம்னா உள்ளே இருக்கக்கூடிய சத்தை இந்த சித்தானது அடையணும், லட்சியம் பண்ணணும். சத்து சகசிராரத்தில் இருப்பதாகவும்
சித்தானது மூலாதாரத்திலிருந்து பயணிப்பதாகவும் சொல்லி உள்முகமாக பார்க்கறது அந்தர உள்ள லட்சியம் சத்தை லட்சியம் சத்தை தேடி பயணிக்கிறது லட்சணம். அந்தர லட்சய லட்சணம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி சதா சத்தை அன்பை தியானிக்கணும். சத்தில் நிற்கணும்னா சத்துவகுணம் பெருகணும். சதா சிவநிலையில் வாழணும். இப்படிலாம் கருத்து சொல்லி அதை தியானிங்க அப்படின்னு உள்முகமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ரெண்டாவது பகிர் லட்சய லட்சணம்னு சொல்லுது. இப்போ உள்ள எண்ணத்தை பார்த்தீங்களோ அதை வெளியில் பார்க்கணும், வெளியில் அதை தரிசிக்கணும். பகிர் லட்சய லட்சணம். வெளியே உள்ளத்தில் நீங்கள் ஒரு தாரகம் இருக்குது, ஒரு நட்சத்திரம் இருக்குது, அதை தியானிங்க அப்படின்னு சொன்னது அந்தர்லட்சிய லட்சணம். அதே தாரகம் அதே நட்சத்திரத்தை வெளியில் நீங்கள் உள்ளே இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களான்னு தெரியாமல் உள்ளே பார்க்குறதெல்லாம் வெளியில் இருக்குது, வெளியில் பார்க்குறதெல்லாம் உள்ளே இருக்குது, வெளியில் பார்க்குறது எங்கே பார்க்கணுங்கிறது தெரியாமல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உள்ளே இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த தாரகஸ்தானத்தை கவனம் செலுத்த சொன்னிச்சு. இப்போ அப்படி உள்ளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சத்தை அதே வெளிச்சத்தை வெளியிலையும் பார்க்கலாம், பகிர்லையும் பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? அத்த பகிர் லட்சய லட்சணம் நாசிகா அக்ரே. நாக்குனா மூக்கு அங்கேருந்து உருவாகிற இடையிலேருந்து நுனி வரைக்கும் 2 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுங்க. ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, உருவ மத்தின்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கிற இடம், அதிலேருந்து சதுர்பிகி 4 இன்ச்சு, ஷட்பிர் 6, அஷ்டபிர் 8, தசபிர் 10, துவாதசம் 12, சகசிராரம் துரியம் வரைக்கும் 12. துவாதசாந்தம்னா துரியம்னு பேர். சோழசாந்தம்னா தலைக்கு வெளியில். நம்ம பொதுவாக வேதாந்தம் உடம்பு வரைக்கும் தான் பேசுவோம், உடம்புக்கு வெளியில் பேசுகிறது இல்லது. அப்படி துவாதசபிகி 12 இன்ச்சு வர நீங்கள் உங்கள் பார்வை அப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே போகிறது 4 இன்ச்சிலேருந்து. ஏன்னா டக்குன்னு மேலே பார்க்க முடியாது, உச்சி பார்க்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அது எப்படி கொடுக்குது. சதுர்பிகி ஷடபிர் தசபீர் துவாதசபீர் கிரமான் வரிசையாக அங்குலாந்தே அந்த அங்குலத்தினுடைய முடிவில் அவன் உற்று நோக்க யோகிகளுடைய அனுபவங்களை சொல்லுது. எல்லாருக்கும் ஒரே அனுபவம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சத்த நோக்கிய பார்வை இருக்க அது ஒரு வாழ்க்கை. அது நம்ம நல்லவங்களாக இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிற்கிறது. அது பல அற்புதமான விளைவுகளை செயல்படுத்தும். அப்படி செயல்படுத்தும் போது யாருக்கு எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. இவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. என்னென்னா நீலத்யுதி, நீல கலரில் ஒரு வெளிச்சம் அவருக்கு உருவாகுது, நான் தரிசிக்கிறேன். ஷியாமத்துவ கருப்பு நிறத்தையும் பார்க்குறேன். சதுர்க அக்ரக்தம் பங்கி அந்த நேரத்தில் இந்த அலைகளுடைய ஓசை கேட்குது, ஸ்புரித்த. அப்புறம் பீத்த மஞ்சள் நிறம், சுக்லவர்ணா வெள்ளை நிறம், யோபே இந்த இரண்டும் தத் யோம அந்த ஆகாயத்தில் எதி பஷ்யதி ஒருவேளை பார்க்கலாம். அதாவது உருவமத்தியிலேருந்து மேலே நோக்கி மேலே போக 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 இந்த உடம்பை தாண்டி துவாதசம் தாண்டி சோடசாந்தம் தாண்டி வெட்ட வெளியில்
அவன் தரிசிக்கிறான். இப்போ அவனுக்கு பலவிதமான வெளிச்சம் அவனுக்கு அனுபவத்தில் ஏற்படுது, பல காட்சிகள் ஏற்படுது. 6வது மந்திரமே தொடர்ந்து பேசுகிறேன். ச தோ யோகி பவதி, யார் அப்படி அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்களோ அவன் யோகி ஆகிறான். அவனை யோகின்னு சொல்லலாம். அப்போ தான் அவன் யோகின்னு அவன் ஒத்துக்கணும். யோகம் எப்போ ஏற்படும்னா இந்த வெளிச்சம் வர வரைக்கும் தொடர்ந்து சிந்திக்கிறது. வெளிச்சம்தான் இறைவன், வெளிச்சம்தான் தாரகம். அதனால் ச து யோகி பவதி, அவன் யோகியாகிறான். சலதிருஷ்யா, அசையக்கூடிய காட்சிகள். வியோமபாக ஆகாய பாகத்தில் வீக்ஷித்து பார்க்கிறான். புருஷஸ்ய, மனிதனுடைய சாதகனுடைய முமுட்சனுடைய திருஷ்ட அக்ரே, பார்வை மேல் நோக்கி இருக்கிறது. அதனால் ஜோதிர்மய யூகா, பெரிய வெளிச்சம், சுடர், கதிர்கள். யூகான கதிர்கள். வெளிச்சமும் கதிர்களும் தென்படுகின்றன. வர்த்தந்தே, வளர்கின்றன, தோன்றுகின்றன, நிற்கின்றன, வளர்கின்றன. தது தர்சனேன, அதை அவன் தரிசிக்க யோகி பவதி, அவன் யோகி ஆகிறான். முதல்ல அவனுக்கு இந்த கருப்பு, மஞ்சள், வெள்ளை இதெல்லாம் தெரியுது. தது தர்சனேன, அதை தரிசிப்பதால் யோகி பவதி, யோகி ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் தப்த காஞ்சன சம்காச ஜோதிர்மய யூகா. தப்த காஞ்சன, கோல்டை நல்லா கொதிக்க வச்சா எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோல்ட் ஸ்மித்து ஊதுவாங்கல்ல வச்சு, அது உருக்குவாங்க. அது ஒரு திரவமாக என்ன பண்ணும், அப்படியே எல்லாதும் உங்களுடைய உடஞ்சி போன இந்த கம்மல், மூக்குத்தி, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உருக்குவாங்க. அப்போ அது கோல்டு கலரில் வரும், ஒரு பொன்னிறமான கலர் வருது இல்லையா, அந்த கலர் தான் யூகா, ஜோதிர்மய யூகா. அப்பாங்க அந்தே, முடிவில் பூமோ ஏராளமான காட்சிகளை பஷ்யதி பார்க்கிறான். பூமௌ பஷ்யதி, ஏராளமான காட்சிகளை பார்க்கிறான். தத் திருஷ்டிகி ஸ்திரபவதி, அப்பொழுது அவனுடைய பார்வை நிற்கிறது. அது வரைக்கும் மனம் அலைப்பாயலாம், கண் அலைப்பாயலாம். இப்போ அவனுடைய திருஷ்டி ஸ்திரபவதி, அவனுடைய கண்கள் அப்படியே நின்றுடும், கண்ணு நின்றுடும். அப்படி அசையாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் தியானத்தில் மௌன சுவாமிகள்லாம் இருக்காங்க திருவண்ணாமலையில், அப்படி கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அசையாமல் உட்காந்துருப்பாங்க. எங்கே பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து சாம்பவி முத்ரா. பொதுவாகவே 2 கண்ணும் பாபா அப்படி மேல் நோக்கி பார்ப்பார். நாளைக்கு ஒரு சாம்பவி முத்ரா குரூப்பில் போட்டிருக்கேன் எப்படி பார்க்கணுன்னு. அந்த பார்வை ஒரு உன்னதமானது. அதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. தியானத்தினாலேயோ யோகத்தினாலேயோ வேத விசாரத்தினாலேயோ சைடு எஃபெக்ட்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களை சிம்பிளிஃபை பண்ணும், எளிமைப்படுத்தும், யதார்த்தமான ஒரு மனநிலையோட வாழ்க்கை வாழ நடத்தும். உண்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. இது நாள் வரைக்கும் அவங்களுக்காக நடித்தது இவங்களுக்காக நடித்ததெல்லாம் தாண்டி யதார்த்தமான வாழ்க்கை வாழலான்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த நிலையில் இந்த பார்வையானது அப்படி இப்போ மேலே ஒன்று அப்படியே நின்று ஒரு செகண்டில் நின்றுடும். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச அவர் தியானத்துக்கு போகும்போது பாருங்கள் சாம்பவி முத்திரை தான் போடுறார். யோகானந்தவா அவரே இல்லை, பரமஹம்ச யோகானந்தா. அவருடைய ஆடியோ யூடியூப்பில் இருக்குது. சுவாமி பரமஹம்ச யோகானந்தா ஒரு செகண்டில் அவர் தியானத்துக்கு சமாதிக்கு எப்படி போகிறாரு அப்படிங்கிறத அப்படியே செஞ்சு காட்டுவார். இப்படி பேசிகிட்டே இருப்பார், படுப்பார், மேலே இப்படி கண்ணை பார்ப்பார். ஒரு செகண்டில் அப்படியே கண் அப்படியே நின்றுடும். கண் நின்றுட்டோன்னா சமாதின்னு அர்த்தம். கண்ணு திறக்கணும் அவசியம் இல்லை. ஏன், அந்த கனெக்ஷனோட கனெக்ட் ஆகிடுறாங்க. தத் திருஷ்டிகி ஸ்திரபவதி, நிலைத்து விடுகிறது. சீஷோப்பரி, தலை உச்சியில் மேல் பகுதியில் 12 அங்குலம்
ஈக்ஷித 12 அங்குலத்துக்கு மேல் இருக்கக்கூடிய சகசிராரத்தை ஈக்ஷித பார்க்க அமிர்த தத்துவம் பவதி தொடர்ந்து பார்க்க மரணமற்ற நிலையை அடைகிறான். யோகத்தில் வரக்கூடிய விஷயம். இவங்க அப்படியே போகலாம், ஆனந்தமாக இருக்கலாம். பலன் என்னென்னா அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சம்சார சாகரம் அவங்களுடைய விதி முடிகிற வரைக்கும், பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அவங்க அப்படியே கூட இருந்துட்டு போயிடலாம். வெளியில் வந்தால் தானே தொல்லை, பயம், தூக்கம், தாகம் இதெல்லாம் அது இல்லாமல் போயிடலாம். ஆனால் ஞானம் வருமானா ஞானம் வராது. இதான் நீங்கள் திரும்ப மாட்டீங்க, அதான் முக்தி. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிடுறீங்க, அங்கேருந்து நான் இறங்க மாட்டேன்னா அங்கேயே இருன்னு இருந்துட்டு போகிறீங்க. எனக்காவது இறங்கணும்னு தோணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஞானம் இருந்தால் எங்கே வேணாலும் இறங்கலாம், எங்கே வேணாலும் ஏறலாம். நமக்கு ஞானம் இருக்கிறதுனால தான் நாம் ஒரு இறைநிலையிலே நம்மளால் வாழ முடியுது. இப்போ சாமிக்கு உற்சவம் நடக்குது, 10 நாள் உற்சவம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் தியானத்தில் இருக்கேன், நான் இறைநிலையில் இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு போய் உட்கார முடியாது. அடியனால் உட்கார முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தியானமே அவனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். தியானமும் யோகமும் பக்தியும் யோகமும் ஞானமும் பரம்பொருளுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு உற்சவம் நடக்கும்போது இல்லை நான் வெளியில் வரமாட்டேன் இருந்தால் ஹாப்பியாக தான் இருக்கும். காரியம் நடக்குமானா நடக்காது. காரியம் ஒரு நாளும் நடத்த மாட்டார் அவர், தெரியும் எனக்கு. அப்போ என்ன ஞானம் வேணும், அறிவு. சரி, இது இப்படி இறங்குனா நம்ம வெளியில் டிஸ்டர்ப் ஆகும்னு நல்லா தெரியும். நண்டு சுண்டு நார்த்தங்கள்லாம் ஐடியா கொடுக்கும், அதை நம்ம இப்போ கேட்டுக்கணும், பார்த்துக்கணும். புதுசாக ஒன்று சொல்லுவான். ஏன் நிறைய காமெடி நடக்கும், அதுக்கெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த மெச்சூரிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஞானம் இருக்கிறதுனால அதை டேக்கிள் பண்ணி காரியத்தை முடிக்கிறோம். புரியுதா? அங்கே என்ன லோகக்ஷேமம், நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதில் மனசு நிறைவடையுது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, சுவாமி சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைங்கள்லாம், ஊர் மக்கள், யார் யார் வந்தவங்க பார்த்தவங்க தரிசனம் பண்ணவங்க. 20 நாள் ஒரு 10 நாள் எப்படி இருந்துச்சு? 10 நாள் பிரம்மலோகம்தான். பிரம்மலோகத்தில் எப்படி மனநிலை இருக்கும் அது இங்கேருந்து பாரு. பிரம்மோற்சவம் நடக்கும்போது பாரு. எல்லாருக்கும் புரியாது, அது புரிஞ்சவங்க புரியட்டும். அதனால் அங்கே அமிர்த தத்துவம் இருந்தால் கூட அவங்க ஞானம் இருக்கிறதுனால கீழே இறங்கி வேலையை பார்க்கணும். வேலையை பார்த்தா தான் மனசு நிறைவாக இருப்பாங்க, இல்லைன்னா மனசு நிறைவாக இருக்க முடியாது. அந்த நேரத்தில் ஞானம் மேலேயும் கொண்டு போகும், கீழேயும் கொண்டு வரும். சங்கிய சலனம் இருக்காது, யாருக்கும் வீட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாது, சண்டை போடாது, ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகாது, சைலண்ட்டாக அடுத்த வேலையே போகும். பஞ்சமூர்த்தி பிறப்பாடு 200 பேர் நேற்று ஒரு விசில் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா எப்படி செஞ்சு காமிக்கிறாரா இல்லையா சுவாமி? எப்படி அவன் வீட்டில் 4 பேர் 4 கிரகமாக இருக்கான். அவன் எப்படி ஒவ்வொருத்தவனும் அவ்வளோ பேர் அவ்வளோ சைலண்ட்டாக, அவ்வளோ அமைதியாக, சந்தோஷமாக, அன்பாக, பிரியமாக அப்படி செயல்படுறாங்க. கரெக்டாக போகுது, கரெக்டாக வருது, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குதா இல்லையா? காரணம் என்னென்னா நம்ம சங்கல்பம் அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணுறாரு, சுவாமியே பண்ண வைக்கிறாரு. இதெல்லாம் ஞானத்துக்குள்ளே வருது. அதனால் இதெல்லாம் எளிமையாகிடுது. ஸோ எத்திர குத்திர சிதஸ்ய சிரசி. அதனால் இப்படி அந்த நிலைத்த அந்த கண்ணானது சிரசி தலையில் சஹஸ்ராரத்தில் வியோமஜோதி திருஷ்டி ஆகாயத்தில் பார்க்கக்கூடிய அதே சுடரை தன் தலையில் பார்க்கிறான். சேக்ஸ் அப்படி காண்பவன், தண்ணீர் காண்பவன் யோகி பவதி. யார் யோகி ஆகிறான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வருது 6வது மந்திரத்தில் 3வது பாட். அது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சூரியன் தான் இப்போது தாரகம்னு வச்சுங்க. இப்போ இந்த மந்திரம் என்னன்னா தியானம் சொல்கிறது, சாம்பவி முத்திரத்தில் ஒரு சூரியன் உன் தலைக்குள்ளே இருக்குது. அது இந்த ஆகாசத்தை 5ஆக பிரித்து இந்த சூரியன் காலையில் எப்படி இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், உச்சத்தில் எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி இருக்கும், மறைகிற காலத்தில் எப்படி அதோடைய வெளிச்சம், ஒரு சூரியனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உன்னுடைய தாரகம், உன்னுடைய உனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தானது
இந்த ஸ்டாரானது எப்படி பிரகாசிக்குதுங்கிறத வச்சு அதுக்கு ஆகாயத்தை பிரிக்கிறாங்க. 5 ஆகாயமாக பிரிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ புதுசாக இதெல்லாம் அறிமுகப்படுத்துது. இது ஒரு பிம்பம் மாதிரி தான் தெரியும். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒரு பிம்பத்திலே புரியும், ஓரளவுக்கு புரியும். இதை தான் மத்திய லட்சிய லட்சணம் முன்னாடியே தனக்குள்ளே பார்க்க சொன்னாங்க. தன்னுடைய தாரகத்தை, அந்த ஸ்டாரை, அந்த சத்தை, அந்த வெளிச்சத்தை குள்ளே பார்க்க சொன்னாங்க. அது அந்தர லட்சிய லட்சணம். அப்புறம் அதே இதை வெளியில் பார்க்க சொன்னாங்க. இப்போ அந்தரிக்ஷம்னு ஒன்று இருக்குது. பூஹு புவக சுவகன்னு சொல்கிறோம்ல. பூஹுனா பூலோகம், சுவகனா ஸ்வர்கலோகம், நடுவில் அந்தரிக்ஷம்னு ஒன்று, நடுவில் ஒரு உலகம் இருக்குல்ல, புவகங்கிற பேர். அந்த லோகம்தான் மத்திய லட்சிய லட்சணம். இன்டரில் நம்ம இறைவனை எப்படி பார்க்குறது? அத இனி மத்திய லட்சிய லட்சணம் பிராத்த சித்ராதி, காலை நேரத்தில் சூரிய வெளிச்சம், அதனுடைய படங்கள், சித்ராதிகள், தோற்றங்கள், காட்சிகள் எப்படி இருக்கும்? சித்ராதி வர்ணா அகண்ட சூரிய சந்திரவத்து, காலையில் இருக்கக்கூடிய கலரு அகண்ட சூரிய, அதனுடைய சக்கரத்தை போல, அப்புறம் அதுக்கிட்ட எரியக்கூடிய அக்னி நெருப்பு, ஜுவாலாவளி ஜுவாலாவளி ஜுவாலையினுடைய வரிசை போல, சூரியனை சுற்றிய பிரப, அதனுடைய வெளிச்சம், அதனுடைய சுடர் ஒளி, எல்லாத்தையும் பார்த்து அது இருப்பது போல ஒரு காட்சி. தத் விகீனா அந்தரிக்ஷவத்தே, ஒரு சூரியன் இதை சுற்றி காலை நேரத்தில் வெளிச்சம் போலவும், அது இல்லாமல் வெட்ட வெளியாக இருப்பது போலவும் பஷ்யதி பார்க்கிறான், யோகி பார்க்கிறான். தது ஆகாரித்த யாவதிஷ்டதி பார்க்கிறான். அப்படி அந்த ஆகாரமானது, அந்த தோற்றமானது சுடரற்றும் அந்த வடிவத்தில் சுடராகவும் பார்ப்பவன் தியானிப்பவன் நிலைத்து தியானிக்க தொடர்ந்து அந்த அக்னியை, அந்த சூரியனை அக்னியாகவும் அக்னி இல்லாமலும் வெளிச்சமாகவும் வெளிச்சம் இல்லாமலும் பார்க்கக்கூடிய பார்வையை செய்யக்கூடியவன். தது பூயோ தர்சனேன, மீண்டும் அந்த காட்சியை காண, தர்சனேன குணரகித்த, எப்படி ஒரு ஆகாயத்தில் ஒரு சூரியன், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வெப்பம், அதனுடைய கதிர்கள், அதை இருந்தும் பார்க்குறான், இல்லாமலும் பார்க்குறான். இல்லாமல் பார்க்குறான் இல்லையா, அந்த வெறும் சூரியனை மட்டும் பார்க்குறான், சுடர், அந்த வெளிச்சம், மற்ற காட்சிகள்லாம் பார்க்கல. அப்படி பார்க்குறவன் குணரகித்தம்னு பேர். குணரகித்தம்னா அந்த சூரியனுக்கு வெப்பமும் வெளிச்சமும் இல்லாத ஒரு பார்வையை பார்க்குற மாதிரி நமக்குள்ள சூக்ஷ்ம உடம்பு இல்லாத ஒரு பார்வை. அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற 4 தத்துவம் இல்லாத குணரகித்த, வெட்ட வெளியில் வெறும் தாரகத்தை பார்க்குற மாதிரி நமக்குள்ள எந்த எண்ணமும் இல்லாத ஒரு பார்வை. அது பேர் நிர்குண ஆகாசம்னு பேர். அந்த ஆகாசத்துக்கு பேர் நிர்குண ஆகாசம்னு பேர். முதல் பேர் வெட்ட வெளியில் வெறும் சூரியனை மட்டும் பார்க்குறோம், எந்த வெளிச்சமும் இல்லை, எந்த சுடரும் இல்லை, எந்த அக்னி பிரபையும் இல்லை. அப்படி பார்க்குறத குணரகித்தம்னு பேர். அப்படியும் பார்க்கலாம், வெறும் சூரியனாக பார்க்கலாம். அப்புறம் பரம ஆகாசம் இல்லை, விஸ்புரித்த நன்றாக மலர்ந்த தாரகாகாரம், நட்சத்திரத்தை போன்ற தோற்றமுடைய, சந்தீப்பிய நன்றாக எரியக்கூடிய, மானா காடத்தோபமம், அடர்ந்த இருளில் லைட்டாக வெளிச்சங்க தெரிகிற மாதிரி ஒரு ஆகாசம் தோன்றும். அது பேர் பரமாகாசம். முதல்ல நிர்குண ஆகாசம், அப்புறம் பரமாகாசம். பரமாகாசத்தில் தாரகத்தோட ஒரு வெளிச்சமும் ஒரு இருளும் கலந்துருக்கும். அது பேர் பரமாகாசம் பவதி அப்படின்னு தோணுது. அப்புறம் காலானல் சமத்யோத்தமானம் மகாகாசம் பவதி. அப்புறம் காலம் நேரமாக காலாகினி எப்படி ஒரு வெளிச்சத்தை காமிக்குமோ,
உச்சி வெயில் எப்படி நல்லா சுட்டு எரிக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை இந்த ஆகாயம் காட்டும். அந்த ஆகாயத்துக்கு பேர் மகாகாசம்னு பேர். அந்த ஆகாயத்து பேர் ஒரு சூரியனை வச்சு அது காலையில் உதயம், வளர்ச்சி, உச்சி, அப்புறம் சாய்வு, அப்புறம் மறைவு, இந்த 5 தத்துவத்தில் 5 ஆகாசமாக சொல்கிறாங்க. மகாகாசம் பவதி சர்வோத்கிருஷ்ட பரமத்யோதி. இப்போ எல்லாத்துக்கும் மேலான ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் பரமத்யோதின்னு பேர், உயர்வான மேன்மையான வெளிச்சம்னு பேர். பிரத்யோத்தமானம், அது வெளிப்படும் வெளிச்சமானது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது பேர் தத்துவாகாசம் பவதி, தத்துவாகாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ என்னன்னா நிர்குண ஆகாசம், அப்புறம் வந்து பரமாகாசம், அப்புறம் மகாகாசம், இப்போ தத்துவாகாசம் 4வது. அடுத்தது இந்த 5வது ஆகாசம்னா சூரிய ஆகாசம்னு பேர். அதுக்கு என்னன்னு கேட்டால் இந்த சூரிய ஆகாசம்தான் கோடி கோடி சூரியன் சொல்கிறேன் இல்லையா, கோடி கோடி சூரிய, கோடி சூரிய சமப்பிரபன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு 100 கோடி சூரியன் ஒரு இடத்துல வெளிச்சமாக இருந்தால் எப்படி காமிக்குமோ அது பேர் சூரிய ஆகாசம்னு பேர். கோடி சூரிய பிரகாச வைபவ சகாசம், கோடி சூரியன் வெளிச்சத்தினுடைய வைபவத்தை ஏற்படுத்தும் ஆகாசம் சூரியாகாசம் பவதி ஆகிறது. கோடி சூரிய பிரகாச வைபவம் சகாசம். ஒரு ஆகாயத்தில் ஒரே இடத்துல கோடி சூரியன் பிரகாசித்தா அங்கே எப்படி ஒரு வைபவம் இருக்குமோ அந்த ஆகாயத்தை சூரிய ஆகாசம் பவதி என்று சொல்கிறோம். இதெல்லாம் தியானத்தில் நேரடியாக பார்க்க முடியாது, சாமானிய மனக்கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பிரகாசம் இருக்குது. ஏன்னா பல இடத்துல பல மந்திரங்களில் இந்த சூரிய பிரகாசம் வருது. ஆத்மா ஒளிப்பொருள்னால் இதுதான் ஒளிப்பொருள். இந்த அளவுக்கு நாம் வந்து சித்தஸ்வரூபமாக மாறினா தான் இந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மனக்கண்ணாலையும் பார்க்க முடியாது, புறக்கண்ணாலையும் பார்க்க முடியாது, உயிர்கண்ணால் தான் பார்க்க முடியும். அதுக்கு தெய்வ சக்ஷுன்னு வார்த்தை இருக்குது. அர்ஜுனனுக்கு இவர் மகாவிஷ்ணு எடுத்து காமிக்கிறாரு. சில கடந்து போனவங்க பித்ருக்களையெல்லாம் பார்க்கலாம், உலகத்தையே பார்க்கலாம், அண்ட சராசரங்களையும் பார்க்கலாம். அந்த பார்வைக்கு வந்து மனசு வந்து என்னவாகணும், சித்தா மாறணும் முதல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுது. சங் ஆகாசம் சூரியாகாசம் பவதி ஏவம் பாஹ்ய அப்ய அந்தரஸ்த. பாஹ்ய அப்ய வெளியேயும் உள்ளேயும் வியோம பஞ்சகம். இந்த ஆகாயத்தை பஞ்சகம் 5ஆக தாரக லட்சயம், தாரகத்தை லட்சமாக வைத்து கொண்டு அந்த சூரியனை அந்த நட்சத்திரத்தை லட்சியமாக வைத்து கொண்டு தத்தரிசி அதை பார்ப்பவன் பார்க்கிறவன் விமுக்த பலஸ்தாத்ருக் அவன் விமுக்தனாகிறான். அதை தரிசித்தவன் தத்தரிசி முக்தனாகிறான். வியோம சமானோபவத்தி ஆகாயம் போன்று அவன் விரிவடைகிறான். இப்போ நாமக்குள்ளே இருப்போம். நம்ம சில நேரம் நம்ம உடம்பு இருக்கிறது நமக்கு தெரியாமல் அளவுக்கு இருக்கா இல்லையா? தியானம் பண்ணும்போது நம்ம உடம்பு நம்மக்கிட்ட இருக்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் எது காலையில் எழுந்து எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு உடம்பு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். உடம்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்க. உடம்பு இருக்கிறது, நிற்கிறது, நடக்கிறது, குனிகிறது, இடுப்பு வலி, காலை வலி, இது கையை வலி, இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் சொன்னால் என்னது, அதெல்லாம் ட்ரபுள்னு அர்த்தம், அதெல்லாம் நோயின்னு அர்த்தம். அதெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னால் நீ உனக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் நீ ஒரு பாயிண்ட்டை பிடிக்கணும்னு அர்த்தம். அந்த பாயிண்ட்டை பிடிச்சா அதனுடைய பலன்தான் விமுக்த பலம். ஜீவன் முக்த நிலை, விமுக்த பலம். வியோம சமான பவத்தி ஆகாயம் போல ஆகிவிடுகிறாய்.
ஆகாயம் போல் மனசு எப்படி இருக்குது, பறந்து போயிடுது. 10 நாள் ஏதாவது சிந்திச்சேன்னா ஒன்றுமே சிந்திக்கலை. என்ன நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்ணுங்கிறதே தெரியல. இடையில 9 மணிக்கு சாப்பிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் சாமி வரும் உள்ளங்கிறது ஞானம் இல்லை, அறிவு இல்லை. 9 மணிக்கு நான் பத்தாலாம் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கேன். என்ன குப்பை சாப்பிட்றானுங்கன்னு பார்த்தா மணி 9. 9 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ணும்ல, அப்படி தோணுது. அந்த அறிவே இல்லை, சுத்தமாக இல்லை. காலையில் சாப்பிட்டு தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் தெரியல. வரோம், ஏந்துக்கிறோம், பட்டையை போடுறோம், விபூதியாக போடுறோம், கழுத்தில் ருத்ராட்சத்தை எடுத்து போடுறோம், அந்த விசில் எடுத்து போடுறோம், படிக்கட்டில் போய் உட்காரோம். பசங்க வந்த ஒரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே வியோமசமான் பவதி, வியோமம் போல் பரவிடுறான். ஃபுல்லாக எங்கேயுமே இருப்பான். அப்படி பரவி இருக்கிறான். வருஷம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது. தஸ்மாத் அதனால் தாரக ஏவ லட்சியம். தஸ்மாத் அதனால் தாரக ஏவ லட்சியம் அமனசகம் பலப்பிரதம் பவதி. இப்போ பிரம்மதாரகமே குறியாக நிற்கணும். அதாவது அந்த சத்தையே சதா நினைக்கணுங்கிற எண்ணம் இப்போ தானே வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் எதையோ சிந்திச்சுக்கிட்டு கிடப்போம். அதெல்லாம் அவசியம் இல்லை, ஒன்று சிந்திச்சா போதும். இது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து சொல்கிறேன். ஒன்றை சிந்திச்சுட்டு இருந்தாலே பாக்கியெல்லாம் அதில் அடிபட்டு போயிடும். நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நினைக்கிறது நடக்கும், போகிறது வர்றது என்னென்னலாம் பிளான் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். சத்தை நினைக்கிற அறிவு வரணும், தொடர்ந்து நினைக்கிற அறிவு வரணும். அப்புறம் அதை மட்டுமே நினைக்க ஆரம்பிச்சுன்னா வேறு எதுவுமே நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களை. டிஸ்டர்ப் பண்ணாதானே நீங்கள் வேறு ஒன்று சிந்திக்கிறீங்க. நீங்கள் டிஸ்டர்ப் ஆகும்போது வேறு ஒன்று சிந்திக்கிறீங்க. நல்லா இருக்கும்போது ஒன்று நிலைங்க, சத்தை நினச்சிட்டு இருங்க. அது பழக்கமாகிடுச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ தானே நைட்டு பகல்லாம் சிந்திக்காமல் ஃபுல்லாக இதுலேயே இப்போ 2 நாளும் 2 வேலையும் காலையிலையும் மாலையிலையும் வீட்டுக்கு போகிறது, சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது, ஜடப்படக்குள்ளே ஒடியாருது, திரும்பணும் ஒடியாருது, ஓடுறது, திரும்பணும் ஒடியாருது, இப்படி தானே இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ ஒரு ட்ரையல். அதெல்லாம் தஸ்மாத் தாரக ஏவ லட்சியம், தாரகமே லட்சியம். ஆச்சா. இன்னொன்று அமனசக்கம், இறைவனை நோக்கிறது ஒன்று, அமனசக்கமாக இருக்கிறது 2. இறைவனையே நினச்சிட்டு இருந்தால் மனசு இருக்காது. அமனசுன்னா மனசு இல்லாத நிலை, சூட்சும உடம்பு இருக்காது. சூட்சும உடம்பு இருந்தால் தான் பல சிந்தனைகள் வரும், பல குழப்பங்கள் வரும், பல பதட்டங்கள் வரும், பல எல்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் வரும். அமனசக்கை உருவாக்கணும்னா சத்தை நினைக்கணும். சத்தை ஒன்று நினச்சா மனசு இல்லாமல் போயிடும். பலப்பிரதம் பவதி. சரி, தாரக யோகம் 2 விதம். இந்த தாரகத்தை 2ஆக பிரிச்சுட்டு அப்புறமா ஒன்றாக்கிடுவாங்க. சத்து சித்து, அதான் தாரகம். 2ஆக பார்க்குறது, சத்து சித்து 2ஆக பார்க்குறது. அப்புறம் அத்வய தாரகம்னா 2ம் ஒன்று தான் சொல்கிறது. தத் தாரகம் தத்விதம், த்விதம் துவவிதம். தத் தாரகம், அந்த தாரகமானது 2ஆக இருக்கிறது. பூர்வார்த்த உத்தரார்த்த, முன்பகுதி பின்பகுதி. பூர்வார்த்தத்தை தாரகம்னும் அதான் லட்சியம். உத்தரார்த்தத்தை அமனசக்கம் சொன்னோம் இல்லையா. ஒன்று இறைவனை நினைக்கணும், இன்னொன்று மனம் இல்லாமல் இருக்கணும். பெரிய விஷயமா இல்லையா? மனம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, மனசு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ நிறையா மனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நிலை, இறைவனை நினைக்கிறது ஒரு நிலை. உனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, எப்படியா இறைவனை நினைக்க முடியும்? சரி, நீ என்ன பண்ண போகிற? அந்த மனசில் போட்டு உழப்புன்னு உழப்பி உடம்பி பதட்டப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, செங்கல்பட்டு, என்னப்பட்டு நான் வாங்கி கடைசியில் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போய்ட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோணுதா இல்லையா? அதை முதல்ல பண்ணுங்கிறது. அதை முதல்ல பண்ண, அவரோட இரு, வெளியில் வராத. கொஞ்ச நாள் நிற்கிற வரைக்கும், நிச்சயம் ஆகிற வரைக்கும். நிச்சயம் ஆகிடுதுன்னா நீ வெளியில் இருந்தாலும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் டெம்பரவரியான விஷயங்கள் தான். டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாமே டெம்பரவரியான விஷயங்கள் தான்.
அப்புறமா நீ கேட்குறதெல்லாம் ஒன்று எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். குடும்பம், குழந்தைங்க, மனைவி, மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயணிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். சத தாரகம் திவிதம் பூர்வார்த்த தாரகம் உத்தரார்த்த அமனசகம். பூர்வார்த்தத்தை தாரகம்னு சொல்லியும் அதான் லட்சியம். உத்தரார்த்த அமனசகம் மனசு இல்லாத நிலையிலையும் வாழ்தல். ததேச ஸ்லோகா பவதி. அதை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. தத் யோகம் ச துவிதா வித்தி. அந்த யோகம் துவிதா இரண்டையும் அறிந்து, வித்தி அறிந்து, பூர்வ உத்தர விதானத்தக முன்பகுதி எது பின்பகுதி எதுங்கிறது அறிந்து, முறையாக அறிந்து, பூர்வத்து தாரகம் முன்பகுதியை தாரகம் என்றும், வித்யாது அறிந்து, அமனசக்கம் தத் உத்தரமிதி உத்தர பகுதி அமனசக்கம் என்றும் அறிந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால் என்ன நடக்கும்? அண்டமும் பிண்டமும் ஒன்றாகும். அண்டமும் பிண்டமும் ஒன்றாகும். இந்த அண்டம் பிண்டங்கிற வார்த்தையெல்லாம் சித்தர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இப்போ மந்திரத்தில் இருக்குது. அப்போ எல்லா யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் வேதத்துலேருந்து தான் காப்பி பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஏன்னா இது ஒரிஜினல் நம்மள்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ட்ராக்கில் போயிருக்காங்க. நம்ம ஞான யோகத்தில் போகிறோம். இதில் எல்லாம் போகல. ஒன்றே நினைக்கிறோம். தாரகம் 2 இருந்தான்னா, அமனசகம் இருந்தான்னா, ஒன்றை தியானம் பண்ணால் எல்லாமே அதுக்குள்ளே அடைஞ்சிடும். ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாம். அந்த பார்ப்பலால் தான் நம்ம போகிறோம். பிரம்மத்தை அறிந்தால் ஜகத்தை அறியலாம். தங்கத்தை அறிந்தால் ஆபரணங்களை அறியலாம். மண்ணை அறிந்தால் தட்டு, டம்ளரு, கடம் நல்லது செய்யப்பட்டிருக்கோம். இப்போ மண்ணால் இல்லை, இப்போ பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கோம், இல்லைன்னா சுதேசியில் வச்சுருக்கோம், இல்லைன்னா இதில் எவர் சில்வரில் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் மண் வச்சுருக்கோம். மண்ணை அறிந்தால் பாத்திரங்கள் அறியலாம். கோல்டு தங்கத்தை அறிந்தால் ஆபரணங்கள் அறியலாம். இறைவனை அறிந்தால் ஜகத்தை அறியலாம். அதனால் நேராக இறைவனை அறிகிற விஷயத்தில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிக்கிறோம். அதனால் எல்லாம் ஒன்றில் நிற்கிது கடைசியில். அதுதான் அண்டமும் பிண்டமுங்கிறத இப்போ சொல்ல போகுது. அக்ஷய அந்தஸ்தாரையோ சந்திர சூரிய பிரதிபலன பவதி. இந்த எப்படி கண்ணால் நீங்கள் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை பார்க்குறீங்களோ, அதுபோல் தாரகாபியாம் சூரிய சந்திர மண்டல தர்ஷனே. அதே போல் நம்ம இந்த கண்ணுடைய கருவியல் இருக்குல்ல, அதையும் தாரக்குன்னு சொல்லுவாங்க. தாரா சொல்லுவாங்க இல்லையா? தாரா சொல்லுவாங்க. தமிழில் பாப்பா அப்படி சொல்லுவாங்க. பாப்பானா குழந்தை நம்ம நினச்சிக்கிறோம். பாப்பானா கண்ணுடைய கருவிலியே அதான் பார்க்குது. அதனால் தாரகாபியா சூரிய சந்திர மண்டல தர்ஷனே. நம்ம கண்ணால் வெளியில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரனை பார்க்குறோம் பகலில், இரவில் ஸ்தூலமாக. அதுபோல் பிரம்மாண்டமிவ பிண்ட அண்ட சிரோ மத்திய ஸ்த ஆகாஷே ரவி இந்து மண்டலே த்விதீயம் அஸ்தி நிச்சத்திய. எப்படி நீ கண்ணால் ஸ்தூல கண்ணால் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் ஆகாயத்தில் பார்க்குறியோ, அதே மாதிரி பிண்டமும் அண்டமும் சிரோ மத்திய. இது அண்டம், இது பிண்டம், இது அண்டம். சிரோ தலை தான் அண்டம். மத்திய பூர்வ மத்திய ஸ்த ஆகாஷே சிதாகாஷே ரவி இந்து மண்டலே. இப்போ சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் கடக்க போகிறோம்ல. இப்போ நம்ம எப்படி போகிறோம்? நம்ம மரணத்துக்கு அப்புறமா அர்ச்சராதி மார்க்கத்தில் புண்ணியம் பண்ணவன் சூரியன் உள்ள தானே நுழையிறான். சூரிய மண்டலம், அப்புறம் பிராணன், அதெல்லாம் அப்புறம் சந்திர மண்டலம் வரும், அப்புறம் அக்னி மண்டலம் வரும். ஆனால் சுடாது. அந்த மாதிரி அதுபோல் 3 மண்டலம். அதுக்கு தான் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னிகண், சூரியன், சந்திரன் 3 பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அது புரியறதுக்காக. ஸோ மத்தியஸ்த ஆகாஷே ரவி இந்து. ரவினா சூரியன், இந்துனா சந்திரன். அந்த மண்டலத்தையும் மனக்கண்ணால் பார்க்கணும். த்விதயம் எல்லாமே யோகம். சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல.
இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒன்று நடக்குது, யோகிகள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் கடந்து போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மார்க்குன்னு சொல்ல முடியாது. எளிமையான மார்க்கம் ஞான யோகம். அதில் யோகிகள் இல்லை எனக்கு ஞானம் 1000 புத்தகத்தை கேட்க வேண்டியதாக இருக்குது, நான் ஒரே இடத்துல உட்காந்து நான் அவர் சொன்னதே சாம்பவி முத்ரா போட்டேன்னா எனக்கு சித்தி ஆகிடும்னு. இப்போது அது மாதிரி த்வித்தயம் அஸ்திதி நிச்சித்திய உறுதிப்படுத்தப்படுது. என்ன உறுதிப்படுத்தப்படுது? இதே மாதிரி பூர்வ மத்தியில் சூரிய சந்திர மண்டலம் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. தாரகாபியாம் தாரகத்தை தது தர்சன மாத்திரான் உபய ஐக்கிய திருஷ்டியா, உபய ஐக்கியம் சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் ஐக்கியம் பண்ணக்கூடிய மனோயுக்தம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒருநிலைப்படுத்த தியானிக்க இந்த இரண்டும் சூரியன் சந்திரன் ஒன்றாகும். தாரகாபியா தர்சன மாத்திரான் உபய ஐக்கிய திருஷ்டிய இந்த 2 மண்டலமும் ஒன்றாகி எப்படி மனோயுக்த தியாயத்தை மனம் நல்லா ஃபோக்கஸ்டாக அந்த மனம் சித்து சொரூபமாகிறது. மனமே இருக்காது. எப்போ தியானத்தில் மனம் இருக்காது, தியானத்தில் சித்து தான் இருக்கும். நான் இருக்கிறேன்னு தோணும். என்னவா இருக்கிறாங்களாம் தெரியாது, நம்மளாம் நினச்சிக்கிட்டா உண்டு. ஸோ மனோயுக்தம் தியாயேத் ஃபுல்லாக ஒரு பிம்பமாகவே தெரியுதுல, எல்லாமே கிளியர் பிக்சர் வராது, அவசியமும் இல்லை. என்ன தத் யோக அந்த யோகம் பாவித்து இந்திரிய பிரவர்த்தரேன்னு மனதை ஃபோக்கஸ் பண்ணலைன்னு சொன்னால் அது இந்திரிய பிரவர்த்தமாகும், வெளியில் போகும். அதுக்கு தான் சொல்லு தத் யோக பாவே அந்த யோக பாவத்தோடு இந்திரிய பிரவர்த்தரேன் நவ ஆகாஷாத்தே இந்த மனம் ஒன்றவில்லை புலன்களில் சென்றுவிடும். தஸ்மாத் அதனால் அந்த திருஷ்டியா சதா உள்ளே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த திருஷ்டியா என்னத்தை பார்க்கணும்? தாரகம் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், சூரியனை பார்க்க வேண்டும், அந்த ஸ்டாரை பார்க்க வேண்டும். தாரகம் ஏவா அனுசந்தேயக சதா தொடர்ந்து ஒன்றை பார்க்குற. அப்போ தியானம் எப்போதும் தேவை, டெய்லி தியானம் தேவை. அதை ஒன்றை பார்க்குறோம், சத்துன்னு நினச்சி பார்க்குறோம். சத்துக்கு இன்னொரு உருவம் தான் அன்பே சிவம்னு சொல்கிறது. இல்லை நீங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாம் சாரம் பார்த்தீங்கன்னா சத்து தான் சாரம். சத்துனா இருப்பு. எப்படி இருக்குது? அன்பாக இருக்குது. எப்படி இருக்குது? அறிவாக இருக்குது. எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது. இது எப்படி மற்றதை விட மேன்மையானதுன்னு சொன்னால் இது எடுக்க எடுக்க குறையாது, எடுக்க எடுக்க நிறையும், கொடுக்க கொடுக்க குறையாது. அன்பையோ அறிவையோ ஆனந்தத்தையோ கொடுக்க கொடுக்க நிறைவு அடையும், நிறைவு பெறும், நிறைவு பெறும், நிறைவு பெறும். இந்திரிய பிரவர்த்தரேன அவகாஷாத்து தஸ்மாத் அந்தர்திருஷ்யா தாரக்கம் ஏவ அனுசந்தை. எப்போதும் இந்த தாரகத்தை சகசிராரத்தில் இருக்கக்கூடிய சிவத்தை தியானிக்கவே வேண்டும். ஒரு உபநிஷத்தை சொல்லி கொடுத்தவங்க இன்னொரு உபநிஷம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நாலேஜுக்காக சொல்கிறோம். இதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் எது பெஸ்ட்? இத்தனை தியானம் பண்ணுறோம், நிறைய தியானம் சொல்லியிருக்கு உபாசனாவில். ஆனால் நமக்கு எது உத்தமம்னு சொன்னால் ஓங்காரமும் சத்தம். ஓங்கார தியானம், ஓங்காரம் தியானம் சத்த தியானம் பண்ணுறோம், ஓங்காரத்தை ஜபிக்கிறோம். 2 வார்த்தை. பிராணாயாமம் பண்ணுறோம். அதனால் சில உபநிஷத்துலாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இது மாதிரிலாம் குழப்பமாக இருந்தால் இந்த மாதிரி உபநிஷத்துலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. நம்ம இந்த ஒவ்வொரு உபநிஷத்தையும் நம்ம கடந்து வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இதெல்லாம் சொல்லுது. இப்படிலாம் இருக்குது, தாரகத்தை நீ தியானம் பண்ணு, அது ஒரு ஸ்டாராக இருக்குது, சூரியனை வச்சு பண்ண சொல்லுது. உள்ளே ஒரு சூரியன் இருக்குது, அதை பாருன்னு சொல்லுது. அதை ஓங்காரம்னு சொல்லலாம், அதை சூரியன்னு சொல்லலாம், அதை சத்துன்னு சொல்லலாம், அப்படி சொல்லுது. தத் தாரகம் துவவிதம் 2ஆக இருக்கிறது. மூர்த்த தாரகம் அமூர்த்த தாரகம். முன்னாடி முன்பகுதி பின்பகுதி சொல்லுது, பூர்வார்த்த உத்தரார்த்தம் சொல்லுது. இப்போ மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்லுது. மூர்த்தம்னா உருவம், தத் தாரகம் திவவிதம் 2ஆக இருக்கிறது. சத்து சித்து 2ஆக இருக்கிறது. மூர்த்த தாரகம் அமூர்த்த தாரகம்
இந்த மூர்த்தமாக சூரியனாகவும் நீ தரிசிக்கலாம். உள்ள சூரியனாகவும் வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் தரிசிக்கலாம், அது மூர்த்தம். அதே அன்பாகவும் அறிவாகவும் ஆனந்தமாகவும் நீ தரிசிக்கலாம், இது அமூர்த்தம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். அமூர்த்த தாரகம் சேதி எது இந்திரியாந்தம் தன் மூர்த்திமதம். இந்திரியங்களுக்கு புலப்படுவது, கண்ணால் பார்க்குறேன் காதால் கேட்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது வந்து மூர்த்தி உருவம், சகுனம் உருவம். எது ப்ரூ யுகாதீதம் தது மூர்த்தி அமூர்த்திமத்து. புருவமத்தியில் தியானம் பண்ணுற, அன்பு ஸ்வரூபமாக பார்க்குற, கண்ணை மூடி பார்க்குற, சித்தா இருந்து பார்க்குற, அது வந்து அமூர்த்தம். சர்வாந்ததக பதார்த்த விவேச்சேன எல்லாத்துக்குள்ளேயும் எப்போதும் பதார்த்த விவேச்சேன பொருளை பற்றிய சிந்தனையில் மனோயுக்த அபியாசிஷ்யத்தே மனதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பயிற்சி தேவை. மனோயுக்த அபியாசம், அபியாசம்னா பயிற்சி. தாரகாபியாம் இந்த தாரகத்தை ச ச ஊர்தவஸ்த மேல் நோக்கி சத்வ தர்சனான சத்வகுணத்தில் அமைதியாக தர்சனான பார்ப்பதால் மனோயுக்தேன மனம் ஒன்று ஒருங்கிணைந்து அந்தரீக்ஷனேன நல்லா ஊடுருவி பார்க்க, சித்தாகி பார்க்க, சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம இவ நீ பார்க்குற அன்பு அறிவு ஆனந்தங்கிறது பிரம்மமே, சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம இவ. இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். சுற்றி வளைச்சி எங்கே வருதுன்னா அன்பே சிவம்னு வருது. நீ சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்குறேன்னா அதுதான் பிரம்மன்னு சொல்லு. பிரம்மத்தினுடைய கேரக்டர் என்ன? அது நல்லது, அறிவு ஸ்வரூபமானது, ஆனந்த ஸ்வரூபமானது. நாம் ஆனந்தத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். எப்போ அது கிடைக்கும்னா சித்து சத்தோட சிவயோகம் நடக்கணும், சிவபோகம் நடக்கணும், அப்போது ஆனந்தம் பிறக்கும். அதுவரை பயணிக்கணும். இந்த பயணமே ஆனந்தமானது, வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும். அதான் தஸ்மாத் சுக்ல தேஜோமயம் அந்த பிரம்மத்தினுடைய வெளிச்சம் எப்படி தெரியுமா? சுக்ல வெண்மை, வெண்ணிற ஒளி, தேஜோமயம் பிரம்மேதி சித்தம் பிரம்மென்று சித்தியாகிறது. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய வெளிச்சமானது வெள்ளை நிறம். அதுக்கு தான் சுக்லத்தினுடைய நிறம் சிவத்துக்கும் சக்தியினுடைய நிறம் ஸ்ரோணித்து நிறம் சிகப்புன்னு சொன்னோம் இல்லையா? அந்த தத்துவத்தில் இந்த தேஜோமய சுக்ல தேஜோமய வெள்ளை நிற வெளிச்சமானது பிரம்மேதி பிரம்மமே. நீ சந்தேகப்படாத. தியானத்தில் உனக்கு நீ அன்பை நோக்கி தியானித்தாலும் சரி, அறிவை நோக்கி தியானித்தாலும் சரி, ஆனந்தத்தை நோக்கி தியானித்தாலும் சரி, தாரகம் நினச்சி தியானித்தாலும் சரி, உனக்கு வெளிச்சம் கிடைச்சதுன்னா அது வெண்மையாக இருந்தால் அது சச்சிதானந்த ஸ்வரூபமே என்று சித்தியாகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. நீ தியானத்தில் கற்பனையோ கதையோ நினச்சிக்காத, எல்லாம் உண்மையே சொல்கிறோம் இல்லையா? நம்ம எத்தனையோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் கற்பனை மாதிரி தெரியும், நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படி நடக்குமான்னு. ஆனால் கரெக்டாக நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தேர் சங்கல்பம் பண்ணுறோம், சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கணும், முருகப்பெருமான்கிட்ட உத்தரவு வாங்கணும். ஏதோ ஒரு மன உளைச்சலில் மேலே போகிறேன், படிக்கட்டு 110 படிக்கட்டு ஏறி. இப்போ நடந்த 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. மேலே போய் எப்போதும் போல் உட்கார இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பூ போட்டு எடுத்து பழக்கம் இல்லை. வெள்ளைப்பூ சிவப்பு பூ சொல்லுவாங்கள்ல, வெள்ளைப்பூ சிவப்பு பூன்னு கிடையாது. கையை காமிச்சு ஒத்தையார் ரெட்டையாக போடலாமான்னா அதுவும் மைண்டு இல்லை. எழுதி போட்டு தான் போதும் மைண்டு. எழுதி போட்டு இது எஸ் நோன்னு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிறது. அங்கே வந்து குருக்கள் வேறு யாரோ புதுசாக இருக்காங்க, ஆக்டிங் குருக்கள். உற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் கீழே போயிட்டாங்க. நான் என்ன ஒன்றும் சொல்லலை, உட்காந்துருந்தேன். என்ன தியானம்னா சுவாமி சிகப்பு பூ வெள்ளைப்பூ சத்துவகுணம்,
அது கொடுத்தேன்னா உத்தரவாயிடுத்துன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ணிவிட்டு ஏந்துட்டு அது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கேன். அவர் என்ன பண்ணார், தம்பி இருங்க நான் ஒரு நிமிஷம் போயிட்டு உங்களுக்கு ஆரத்தி பண்ணுறேன்ட்டு ஆரத்தி பண்ணவர் வெள்ளைப்பூ மல்லிகைப்பூ சரத்தை அப்படி நீட்டாக எடுக்கிறேன். ஒரு பிட்டு 1.5 முழம் இருக்கும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? கரெக்டாக கொண்டு வந்து கையில் விடுக்கிறேன். எப்படி இருக்கும்? எங்கேயாவது போய் சொல்ல முடியுமா? ஏதாவது லாஜிக் இருக்கா? மனசுக்குள்ளே நினைக்கிறது. அவர் பழக்கம் இல்லாத குருக்கள் கரெக்டாக போய் வெள்ளை எடுக்கிறாரு, கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி 1000 நீங்கள் நம்பவே முடியாது. நீங்கள் நல்ல பக்திமானாக இருந்தால் உட்காந்து அழ வேண்டியதுதான். அவ்வளோதான். மனசு நிறைவு. 20 வருஷ கனவு, 20 ஆண்டுகள் கனவு. சுவாமி உத்தரவு கொடுக்கறது பெரிய விஷயம். என்னவோ அவர் கணக்கு போட்டு செய்கிறாரு. அது எப்படி நடக்கும்? தானாக நடந்துடும். சொல்கிறேன் எதுக்குன்னா, இது சித்தம். அந்த வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம்னு சொல்லுத தேஜோமய பிரம்மேதி சித்தம். அந்த இடத்துல நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை கிள்ளி பார்த்துக்க வேண்டியதுதான். கனவான் நனவான் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம் வந்ததுன்னா அது பிரம்மந்தான், சச்சிதானந்த ஸ்வரூபந்தான், பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லுது. சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மைவ. இந்த ஏகாரம் ஸ்ட்ராங்காக சொல்லுது பாருங்கள், பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லுது. தத் பிரம்மம் மனசகாரி சக்ஷுஷாந்த. அந்த பிரம்மத்தை மனசகாரி, மனதை சித்தாக்கி அதனுடைய உதவியுடன் திருஷ்டியா பார்க்க, வேத்தியம் பவதி அறிய 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 முடிகிறது. வேத்தியம் பவதி பார்த்து அறிய முடிகிறது. ஏவம் அமூர்த்தி தாரகம் அப்படி மனோயுக்தேன. அமூர்த்த தாரகம்னு சொன்னாலும் சரி, அன்பே சிவம்னு சொன்னாலும் சரி, அமூர்த்த தாரகம் அப்படி மனோயுக்தேன மனம் ஃபோக்கஸ் ஆக வேண்டும். சக்ஷுசைவ தகராதிக்கம் வேத்தியம் பவதி. ஒருமைப்பாட்டுடன் அந்த தகராதினது இதய குகை வெளிச்சம் அறியப்படுகிறது. இதய குகைக்குள்ளே உள்ள வெளிச்சம் மாதிரி இருதய ஆகாசத்தில் நீங்கள் தோன்ற மாதிரி சித்தாகாசத்தில் இந்த வெளிச்சத்தை பார்க்கலாம். ரூப கிரகணம், உருவத்தை கிரகிக்கலாம். பிரயோஜனஸ்ய மனச்சக்ஷுரதீன துவாத் பாகியவதாந்தரே. உள்ளவா இருக்கட்டும் வெளிவா இருக்கட்டும், மனசு சக்ஷு மனச்சக்ஷு மனக்கண்ணானது. அதாவது உயிர்கண்ணு தான் மனக்கண்ணு சொல்லுதீங்க. மனம் நிர்வாணமானால், அதாவது அகங்காரம் புத்தி எல்லாத்தையும் கடந்து நின்றால் அது சித்து. அப்பியாத்மன சக்ஷுஷ சந்யோகேன இந்த மனசானது நல்ல யோகத்தில் உயிர்கண் மூலமாக ரூப கிரகண, இந்த ரூபத்தை கிரகிக்கும். காரியோதயாத் தஸ்மான் மனோயுக்த அந்தர்திருஷ்டி. அதனுடைய மனம் ஈடுபட்ட உட்பார்வையானது தாரகம் பிரகாசம் பவதி. தாரகத்தை பிரகாசிக்கிறது, தாரகத்தை தரிசிக்கிறது. அதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ மனம் சித்து பூர்ணமான சித்துஸ்வரூபம். மனமானது பூர்ணமான சித்துஸ்வரூபமாக இருக்கும்போது தாரகம் சொல்லக்கூடிய சத்தை அது தரிசிக்கிறது. தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, சித்து சத்தை தரிசிக்க முடியாதுன்னு நம்மளுடைய நல்ல பகுதியை நம்ம தரிசிக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய நல்ல கேரக்டர் நம்மளால் தரிசிக்க முடியுமா, பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். ஆனால் நம்ம செயல்படுத்துவோம். தாகமாக இருக்காங்க, தண்ணீர் கொடுப்போம். கீழே விழுந்திருப்பாங்க, தூக்கி விடுவோம். நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம தரிசிக்க முடியாது. எண்ணங்களாக தானே பார்க்குறோம். அது எண்ணம் எங்கேருந்து வரும்? அந்த சத்துன்னு ஒன்றுலேருந்து தான் அது வெளிச்சமாக பிரகாசமாக ரேஸாக வருது. அது எப்போ அறிய முடியும்னா, சித்து சித்தாக இருந்தால், மனமானது சித்தாக இருந்தால் அந்த அத்வய தாரகத்தை தரிசிக்கலாம். 2 தாரகம் சொல்லுது இல்லையா? நீ நிர்குணமாகவும் தரிசிக்கலாம், சகுனமாகவும் தரிசிக்கலாம். சகுனங்கிறது ஒரு தாரகம், ஒரு ஸ்டாரு.
ஒரு சூரியன். நிர்குணங்கிறது ஒரு அன்பு, ஒரு அறிவு, ஒரு ஆனந்தம். இது எப்போன்னா மனசு வந்து மனக்கண் வந்து உயிர்கண்ணாக மாறணும். மனமானது சைத்தன்யமாக இருந்து சதா அதையே நோக்கிக்கிட்டு இருந்தால் இந்த தரிசனத்தை அடையலாம். தத்துவ ஆகாசத்துலேருந்து இத்தனை ஆகாசம் சொல்லி இத்தனை வரிசை சொல்லி 10 மந்திரம் ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையாக. இது ரொம்ப டஃப்பான ஒரு உபனிஷத்து தான். ஏன்னா யோகத்தை பற்றி சொல்கிறதுனால யோக மார்க்கத்தில் போய் பல 1000 வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் தான் இதை அனுபூதி கொண்டு வர முடியும். அது இல்லாமல் இது வந்து ஞானத்திலேயே அது பொருந்துது. ஓரளவுக்கு கொஞ்சம் சென்சேஷன் இருக்கிறதுனால நம்ம அதை பிடிக்கிறோம் பாயிண்ட். இதுக்கு மேலே ஒன்றும் விஷயம் இல்லை. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எத்தனை டிரான்ஸ்லேஷன் வேணாலும் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம், ஹிந்தி வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஹிந்தி சான்ஸ்கிரிட்டு ஹிந்தி எடுத்துக்கலாம், தமிழ் எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் பார்த்தாலும் அடியேன் பேசுனது தான் இறுதியானதாக இருக்கும். ஆனால் அதை விட சூக்ஷ்மத்தையும் அடியேன் பேசியிருக்கேன். அதனால் இந்த 10 மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு. 2 பேரும் ஹிந்தியில் என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க.